ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேபர் போஷ் தொழில்நுட்பம் பூமியில் வரலாற்றிலேயே அதிக மக்கள் தொகையை தக்க வைக்க உதவிய மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இந்த செயல்முறை பூமியின் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நைட்ரஜன் வாயுவை பிரிச்செடுத்து பயிர்களுக்கு தேவையான அம்மோனியாவை மாற்றுறது தான் இந்த தொழில்நுட்பம். இது 2 ஜெர்மன் வேதியியலாளர்களால் படிப்படியாக உருவாக்கப்பட்டது. ஒருவர் ஃப்ரிட்ஸ் ஹேபர் இந்த வேதியியல் வினையின் அடிப்படை கொள்கையை கண்டுபிடிச்சார். ஆய்வக மட்டத்தில் வெற்றிகரமாக செய்து காட்டினார். இரண்டாமவர் கார்ல் போஷ். அவர் இந்த செயல்முறையை அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் தொழிற்சாலையில் பயன்படுத்த தேவையான இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸை உருவாக்கினார். இது 1909 1913 காலகட்டத்தில் நடந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தான நைட்ரஜன் ரொம்பவும் கம்மியாகும். அதாவது எடுத்துக்காட்டாக சிலி நாட்டில் இருந்த நைட்ரேட் படிமங்கள் எல்லாமே தேர்ந்து போயிட்டே இருக்கு. மண்டலத்தில் 78% நைட்ரஜன் இருந்தாலும் அதனோட 3 பிணைப்புகளை உடைச்சி அதுக்கப்புறமா அதை தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர்மமாக உருவாக்குறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது மனிதகுலம் எப்படி தேவையான அளவுக்கு உணவை உற்பத்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த ஹேபர் போஷ் செயல்முறை அதற்கு நிரந்தரமான நேரடியான ஒரு தீர்வாக அமைந்தது.